பிரபல ஆங்கிலக் கவிஞரும் நாடக ஆசிரியருமான ஷேக்ஸ்பியர் தத்துவங்கள் மற்றும் பொன்மொழிகளின் தொகுப்பை இந்த காணொளியில் காணலாம். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நெஞ்சிலே குற்றமுள்ளவர்கள் ஒவ்வொரு கண்ணும் தங்களையே பார்ப்பதாக எண்ணுவார்கள். எவர் பேசுவதையும் கேட்டுக்கொள், ஆனால் சிலரிடம் மட்டும் பேச்சு கொடு. எவர் கஷ்டத்தையும் தெரிந்து கொள், ஆனால் உன் கருத்தை கூறிவிடாதே. நேரத்தை தள்ளி போடாதே, தாமதித்தால் அபாயமான முடிவு ஏற்படும். பிடிவாதமுள்ளவன் நஷ்டத்திற்கு அதிபதி. உங்களைத் தவிர வேறு எந்த மனிதரையும் கண்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை. தண்ணீரில் ஏற்படும் அலைகள் பெரிதாகி கடைசியில் மறைந்துவிடும். அதுபோல புகழ் பெருகி கடைசியில் ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும். துன்பங்கள் வரும்போது தனியாக வருவதில்லை, அவை மொத்தமாக வருகின்றன. அறிவற்ற நண்பனிடம் சேர்வதை விட புத்திசாலியான விரோதியை அடைவதே மேல். சுருங்க சொல்வதே பேச்சுத்திறனின் உயிர்நாடி. நீங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள், பின்னர் உங்கள் நேரத்தை அது வீணாக்கும். நீந்துங்கள் அல்லது மூழ்குங்கள். மாறுதல் கண்டவுடன் மாறும் அன்பு அன்பாகாது. கொள்ளைக்காரன் பணக்காரனை கொள்ளையடித்து வாழ்கிறான், முதலாளி ஏழையை கொள்ளையடித்து வாழ்கிறான். ஷேக்ஸ்பியரின் பொன்மொழிகள். நல்லதொன்று கெட்டதொன்று எதுவும் இல்லை, நாம் நினைப்பதுதான் அதை அவ்வண்ணம் ஆக்கிறது. இனிய நண்பா, ஒரு சிறிது நேரம் உன்னை பற்றி நான் எண்ணினால் என் இழப்புகள் அனைத்தும் மீட்கப்பட்டு என் வேதனைகள் தீர்கின்றன. நாகரீகம் மனிதனை விட அவனது உடைகளை மிகவும் தேய்த்து விடுகிறது. எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள், சிலரிடம் நம்பிக்கை வையுங்கள், யாரும் தீங்கு செய்யாதீர்கள். செல்வம் என்பதுதான் மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய கொடிய விஷம். ஏனென்றால் உலகில் செல்வத்திற்காக நிகழ்ந்துள்ள கொலைகள் மற்றவைக்காக நிகழ்ந்தவற்றை விட அதிகமானதாகும். நீ போக வேண்டிய இடத்திற்கு 3 மணி நேரம் முன் கூடியே நீ சென்று விடலாம், ஆனால் 1 நிமிடம் கூட பின்தாங்கி விடக்கூடாது. கருணைதான் பெருந்தன்மையின் அடையாளம். வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் தேடி ஓடும்போதுதான் நம் கால்கள் இடறி விழுந்து விடுகின்றோம். ஒரு தவறான சண்டையில் உண்மையான வீரம் இருக்க முடியாது. நண்பனுக்கு கடன் கொடுத்தால் நண்பனும் போய்விடுவான், கடனும் போய்விடும். வாழ்வென்னும் ஆடையில் இன்பம் துன்பம் என்னும் 2 நூல்களும் இருக்கவே செய்யும். காற்றை விட கடும் வேகம் கொண்டது பெண்ணின் எண்ணம். பலவற்றை கேளுங்கள், ஒரு சிலவற்றை மட்டும் பேசுங்கள். அரசியல்வாதி கடவுளையும் ஏமாற்றக்கூடியவன். நேரத்தை தாமதப்படுத்தாதே, தாமதங்கள் தீமையான முடிவை தந்துவிடும். சமாதானமும் செல்வமும் அதிகமானால் கோழைகளே பெருகுவார்கள். கஷ்டகாலம்தான் வீரர்களை பெற்றெடுக்கும் அன்னை. விவேகம் வீரத்தின் சிறப்பான பகுதி. நேர்மையைப் போல் வளமான சொத்து வேறு எதுவும் இல்லை.